உருளைக்கிழங்கு வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா மொறுமொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ ரிப்பன் ஃப்ரை தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி தண்ணி சேர்த்து 2-3 டைம் இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெலாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து இதோட 2 சைடும் இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி ஒரு ஸ்டிக் வச்சு இதை சொருகி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா ஸ்லைஸையுமே பூ கோர்க்கிற மாதிரி இதை கோர்த்து எடுத்துக்க போகிறோம். கோர்த்து எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா ஸ்டிக்கையும் ஃபில் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 கப் தண்ணி சேர்த்து இதை விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 கப் மைதா சேர்த்து அதையும் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோவை இதில் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணி எடுத்த பொட்டேட்டோவை பிரெட் கிரம்ஸ் வச்சுட்டு எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பொட்டேட்டோவை ஒன்றொன்னா இதில் சேர்க்க போகிறோம். ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா இதை பொரித்து 2 சைடுமே வெந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு இது கலர் மாறினதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்தோம்னா நல்லா மொறுமொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.